So first time நீங்க மீட் பண்ணும்போது what was your thought? இது வரைக்கும் அந்த தாட் இருக்கு. ஏன் இவ்வளவு கம்மியா பேசுறாரு, ஏன் இந்த ஹீரோ பேச மாட்டேங்கிறாரு. இப்போ அதே தாட் இருக்கு, ஏன் என் ஹஸ்பண்ட் பேச மாட்டேங்கிறாரு. அப்பயுமே பேசல. அப்போ சுத்தமாவே பேசல. அப்ப யார் ப்ரப்போஸ் பண்ணது? அது நமக்கு ஞாபகம் இல்ல. 5 years friendship. எப்போ அது it turned to love, we both don't know. இப்போ கூட என் பொண்ணு கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, அம்மா who proposed whom? அது நிஜமாவே ஞாபகம் வரல. We just were friends and அது அப்படியே டிரான்சிட் ஆயிடுச்சு. யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியல. I think we didn't officially propose. நான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட இப்ப பேசிட்டு இல்லன்னு உங்களுக்கு எப்ப தோண ஆரம்பிச்சது? I think it was the 12B டைம்ல. சூர்யா வந்து 12B போய் தியேட்டர்ல பார்த்தாங்க. நான் போய் நந்தா தியேட்டர்ல பார்த்தேன். So அந்த டைம்ல we just called each other, appreciated. ஃபர்ஸ்ட் சூர்யாவை பாத்தீங்க எப்ப பாத்தீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் சென்னை வாஸ் வித் சூர்யா. ஃபர்ஸ்ட் டே ஃபிலிம் சிட்டில வசந்த் சரோட பூலாம் கெட்டுப்பார் ஷூட்டிங் பண்றப்போ போட்டோ ஷூட் இருந்துச்சு சென்னையில. That's the first time we met. The first person I met in Chennai actually. ஃபர்ஸ்ட் டைமே நீங்க சென்னை வந்தப்ப சூர்யா தான் மீட் பண்ணீங்க. ஆமா. 20 இப்போ கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் கெரியர்ல நீங்க 24 இயர்ஸ் வந்து யூ நோ சூர்யா இல்லையா? நம்ம புதுசா ஒரு காசிப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சென்னைக்கு உங்க வந்ததே சூர்யாவை பார்க்கலாம். இது எப்படி வீட்ல ஃபர்ஸ்ட் யார் ரெண்டு சைடுலயுமே யார் ஓபன் பண்ணா? யா we are in a relationship அப்படின்னு. I think media. மீடியாவா? மீடியா தான் ஓபன் பண்ணிருக்காங்க எல்லாம். சோ வீட்டுக்குள்ள மீடியால இருந்து தான் தெரிஞ்சது அப்படிங்கறீங்களா? ஆமா. பட் அது அபிஷியலா ஒரு மேரேஜ்ங்கற இடத்துக்கு எடுத்துட்டு போங்க. ரெண்டு பேரும் we spoke in our houses. வேற யார் பேசுவாங்க? இல்ல நீங்க உங்க வீட்ல பேசுறீங்க. உடனே ஒத்துட்டாங்களா? இல்ல. இல்ல. கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்சோ அந்த நார்த் சவுத் பிரச்சனை வந்துச்சு. பட் they were little bit more flexible I think. இல்ல இது நாங்க மாப்பிளைய பார்க்கணும் பேசணும். இல்ல மீட் பண்ணாங்க, அப்பா பார்த்துட்டாங்க, மீட் பண்ணாங்க. எனக்கு அந்த சீன் சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் சொல்ல அப்பா அப்பா மீட் மாட்டேன். பண்ணாங்க. எப்படி இருந்தாரு சூர்யா? என்ன பண்ணாரு? இல்ல அப்பா சூர்யா மீட் பண்ணாரு. it was nice. They just had a conversation. நல்லா இருந்துச்சு. He loved Surya. Said very nice boy. அப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருந்தாரு சூர்யா. And எங்க அப்பா வந்து சொன்னாரு he's struggling and I'm sure he's a very very nice hearted person. So very good choice அப்படி சொன்னாரு அப்பா. நீங்க கெரியர் பீக்ல இருந்த போதும் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நடிக்காததுக்கான காரணம் உங்கள் மாமனார் சிவகுமார் உங்களுக்கு நடிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு காசிப். இல்ல ஆக்சுவலா வந்து இது நான் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். நிஜமாவே சொல்லணும்னா வீட்ல he supports me the most. அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு that ஒரு ஷூட்டிங் டைம்ல when you go for your work forget the house, forget children, forget the responsibilities அப்படி பேசுவார். So I don't know from where this news is coming. நிஜமாவே அவர் தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட். இப்போ கூட இந்த மலையாளம் படத்துக்கு இப்போ காதல் அப்பாக்காக ஒரு ஷோ வச்சேன். அவர் ரொம்ப he feels very proud. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு he showed them my Malayalam films with subtitles. So அவர் he's so proud of my work actually. And ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் பார்த்துட்டு என் டைரக்டர் கூப்பிட்டுட்டு டீம் கூப்பிட்டுட்டு பேசுவார். He always I think it's a total misunderstanding. Okay.